अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया नविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा कुंडलिकावरदी हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की हरि जय जय राम राम कृष्ण 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 हरि जय जय राम राम हरि जय जय राम राम कृष्ण हरि जय जय राम राम कृष्ण हरि जय जय राम राम कृष्ण हरि 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 जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम हरि हरि जय जय राम राम कृष्ण 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 हरि
हरि जय जय राम राम कृष्ण हरि जय जय राम राम हरि जय जय राम राम
संत कृपा झाली संत कृपा झाली झाली संत कृपा झाली झाली संत कृपा झाली
ಆಕ್ಚುಲಿ ಇದು ಶುಭ ಬಂದು ವರಾಳಿ ಒಂದೇ ಸಲ ತಾಯಿ ಕಸ್ಟಮರ್ಕಿನ್ನ ಹತ್ತಿರ ಬೇಗ भगिनी मणे पडकती ध्वज निरूपण केले बोज ज्ञानदेव रचिला आय नामतयाचा किंकर जनार्दन एकनाथ ध्वज उभारिला भागवत काजाला से कळस भजन करा शावकाश भगिनी मणी पडकती ध्वज रूपण केले भोज महाविष्णूचा अवतार माऊली संत ज्ञानेश्वर அவருடைய சஞ்சீவன சமாதின்னு ஒன்று உண்டு. யோகிகள் சித்த புருஷர்கள் தன்னுடைய கணக்குகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு உபாயத்தை அறிந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு எதுவும் வருத்தமே இல்லை. ஜனனம் எடுத்து ஆக வேண்டிய விஷயங்களை செய்து எது முடியுமோ எது அவன் கொடுத்தானோ அந்த பரம்பொருள் உச்சிதத்தை கரான்னு சொல்லலாம். அந்த உச்சிதத்தை அவர்கள் அனுபவித்து விட்டு வந்த காரியம் முடிந்தவுடன் தாங்களே விருப்பப்பட்டு சமாதி நிலைக்கு போவார்கள் சித்த புருஷர்கள். சிலர் சமாதி நிலைக்கு இந்த கூட்டை விட்டு ஆன்மா பிரிந்ததும் அவர்களை சமாதிக்கு போக வேண்டும் என்று ஏற்கனவே விஞ்ஞாபனம் கொடுத்திருப்பார். அப்படி போவார். ஜீவன் முக்தர்களாக சிலர் சமாதிக்குள்ள போவார். அதற்கப்புறம் அவர்களுக்கு சமாதி கொடுப்பார். சமாதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும்ன்றதையும் முன்கூட்டியே தன்னுடைய பிரதம சிஷ்யர்களுக்கு சொல்லிடுவார். இப்படியெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மம் இருக்கு. உயர்ந்த நிலையில் இருக்கு. சாதாரண சமாச்சாரம் இல்லை. தன் இச்சா பிரகாரம் சமாதி அடைவதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. அது சச்சித் ஆனந்தத்தை காட்டிலும் பெரிய ஆனந்தம். பேரின்பம் சொல்றா இல்லையா, அந்த பேரின்பம். அந்த பேரின்பம் பொதுவாக கிடைப்பதற்காக தான் சத்பாவத்தையே நாம் கைகொள்றோம். சத் சங்கத்துக்கே வருவோம், அதை அனுபவிக்கிறோம். காரணம் லவலேசம் என்றாவது ஒரு நாள் இறைவன் என்ன கருணை பண்றானோ உச்சிதத்தே கரான்னு துகாராம் மகாராஜ் சொல்ற மாதிரி, அப்பா நாங்கள் செய்த லவலேச பக்திக்கு எது உச்சிதமோ அதை செய், இவர்களுக்கு எது தகுமோ அதை செய். நமக்கு ஆத்ம விசாரம் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நிலை போறாது. ஆசை இருக்கு, குடம் நிறைய, எது உச்சிதமோ அதுதான் செய்ய முடியும் பகவான். பகவான் போட்ட ஒரு காரண காரியங்கள் இருக்கு. எதுவும் சுழற்சியில் நடக்கிறது. பகவானும் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வோடையோ இல்லை அவர்களை உயர்த்த வேண்டும் என்று உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால் உயர்த்தி விடுவான். அந்த பிரதிகூலியத்தை
தோத்தோ கடே ஹாத்தே ஹாத்தேன்னு கொடுத்துடுறோம். உன்னுடைய கையிலேயே கொடுத்துட்டான், உன்னால் முடிந்தால் சரி. அப்போ எப்படியெல்லாம் அதை விருத்தி செஞ்சுக்க முடியும்? ஒரு அமைதியோட, ஒரு ஆழத்தோட. கடலில் அலைகள் வரும்போது ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அந்த அலைகள் நம்மள ஒண்ணு செய்யாது. நாம் அடிக்கடி நிரூபணத்துல சொல்லுவோம், இந்த சுனாமின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது வரும்பொழுது வித்தியாசமான ஒரு நடத்தை இருக்கும் கடல் அலைகள்ல. அதில் ஜாகிரதையாக இருக்கணும். அது வரும்பொழுது சாமான்யமாக வரால் போல இருக்கும். வந்து போகும் பொழுது ஒரு 600 மைல் வேகத்தில் இழுத்து கொண்டு போகும் சொல்லுவாங்க. கப்பல் கூட தாங்க முடியாது, நங்கூரம் போட்டால் கூட, ஆங்கர் பண்ணினா கூட தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான ரீதியாக இதை அலசல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையான தகவல்களை கொடுக்கிறார்கள், நம்மளை முன் எச்சரிக்கை செய்கிறார். அவ்வளவுதான் அவர்களால் முடியும். அப்படித்தான் விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு. இந்த விந்தையான ஞானத்திற்கு அடுத்தது மெய்யான ஞானம், அழியாத ஞானம், மெய் பொருளை நோக்கி கிடைக்க வேண்டிய ஞானம். அது கிடைத்தவர்கள் துர்லபம். இந்த 4 சந்தர்களுக்கும் கிடைச்சதுன்னு பகினிபாய் சொல்றா. இன்னைக்கு ஞானதேவ ரச்சிலா பாயம். அவளுக்கு ஸ்ரத்தையான பக்தி உண்டு பகினிபாய். துகாராம் மகாராஜுடைய காலத்தில் துகாராம் மகாராஜோட பிரத்யேகமாக அவருடைய சத்சங்கத்தில் அவரை பார்த்து கலந்து அனுபவித்து கண்ணில் தாரதாரியாக அந்த ஜலம் வடிய அவள் அனுபவித்திருக்கிறாள். துகாராம் கீர்த்தனங்கள் சொல்லும் பொழுது நாமதேவர் எப்பேற்பட்டவர், ஏகநாத் மகாராஜ் எப்படிப்பட்டவர், சந்த் சிரேஷ்ட மாவுலி ஞானேஸ்வர் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கீர்த்தனை கேட்டு கேட்டு அனுபவிச்சு அவளுடைய அந்த ஆதங்கம் ஒரு அபங்கமாக வெளிப்பட்டிருக்கு. பகினி மனே படக்கத்தி துவஜ நிரூபண கேலே போஜ. உங்களுக்கு நிரூபணமே வேண்டாங்கிறா, வருது தானா வருதுங்கிறா. நீங்கள் சத்சங்கம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில காலங்கள் சத்சங்க பிராப்தி கிடைச்ச உடனே ஞானேஸ்வரருடைய சத்சங்கம், துகாராம் மகாராஜோட சத்சங்கம், சந்த் நாம்தேவ் மகாராஜ் சத்சங்கம், பாகவத சிரோமணி ஏக்நாத் மகாராஜனுடைய சத்சங்கங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பாக்கியம் இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை குருவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பாக்கியம் கிடைக்கணும். நம்மை மறந்த நிலையில், ஒரு வாருணி நிலையில், ஒரு ஆழமான கருத்தோடு இவர்களை தியானம் செய்கிறோம், இந்த சந்தர்களை தரிசனம் செய்கிறோம். ஆத்ம தரிசனம் நேரம் வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு காலத்துக்கு ஒவ்வாத விஷயம் கூட தோணும், அதுவும் தவறில்லை. எளிமையாக அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும். ஆத்ம தரிசனம். அதுக்காக தான் சித்திரப்படத்திலே அவர்களை சித்தரிக்கிறார்கள். துகாராம் மகாராஜ் சித்திரப்படத்துல தன்னுடைய வீணா, அந்த வீணாக்கு அத்தனை மகத்துவம் இருக்கு. அந்த வீணாவை கையில் எடுப்பதற்கு இந்த ஜென்மா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடிப்பினை இல்லைன்னா கிடைக்காது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்குறது கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அதை ஒரு உபதேசம் செய்து ஒரு சத்குரு நமக்கு கொடுத்தார். அதை பாண்டுரங்கனாக பாவம் செய்து, அப்பா செய்யும் கீர்த்தன்களை நல்லபடியாக ஒரு பிரவாகமாக அழகாக சென்று நியாயமான விசாரங்கள், ஆத்ம விசாரங்களை செய்து எல்லோருக்கும் செவிமடுப்பவர்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்கிறார் போல ஒரு அருள் செய்யப்பான்னு முதல்ல சத்குருவை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த லிஸ்ட் கொடுக்குறோம். मावली ज्ञानेश्वर महाराज की जय, जगतगुरु तुकाराम संत शिरोमणि नामदेव महाराज की जय, भागवत शिरोमणि एकनाथ महाराज की जय. நமக்கு உபதேசத்துக்கு அனுகூலியமா இருந்த குரு பரம்பரை, அவர்களுடைய வம்சாவளியில வந்தவா, அதில் கருணை உள்ளம் கொண்டு நமக்கு தீட்சை கொடுத்தவா அவர்களுடைய வம்சாவளி. இப்படி வம்சாவளிகளுக்காக முதல் நம்மளுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல பாதையை காண்பிக்கிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல்ல திருநான்னு போட்டு போனாத்தான் இதெல்லாம் இந்த லட்சிய புருஷர்களுடைய, ஆதர்ஷ புருஷர்களுடைய அந்த
டைமென்ஷனை அனுபவிக்கிறதுக்கு அவர் குருவனுடைய கிருபை இருந்தால் தான் அனுபவிக்கணும். இந்த அந்தரங்கம் அனுபவிக்கணும். ஞானேஸ்வர் தன்னுடைய காலத்தில் சந்த் ராம்தேவ் மகாராஜோடு இருந்தவர். ஒருவருக்கு ஒருவர் பரிச்சயம் உண்டு. ஏக்நாத் மகாராஜும் துகாராம் மகாராஜும் அப்பொழுது காலத்தில் இருந்து ஒருவர் முன்னோடி ஒருவர் பின்னோடியாக ஆகி ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய பிரபாவத்தை, அதுவும் சந்த் ஏக்நாத் மகாராஜனுடைய பிரபாவத்தை அவருடைய திருவடிக்கு சமர்ப்பணமாக துகாராம் மகாராஜ் அபங்கம் பண்ணியிருக்கார். இவர்களுடைய பாண்டித்துவம் நமக்கு நிறைய தெரியும். சத்சங்கத்தை அனுபவிக்கிறதுனால புலாலான்னு மராட்டியில ஒரு அக்ஷரம் உண்டு. புலாலான்னா மயங்கிறது. அந்த புலாலாங்கிற அக்ஷரத்துக்கு ஒரு பெரிய துவஜஸ்தம்பம் எடுத்தவர் சந்த் ஏக்நாத் மகாராஜ். எப்படியப்பா உனக்கு இப்படி ஒரு உணர்வு வருகிறது ஏகநாதா? அதனால சொல்லும்போது சரணி ஏகநாத்த அவனே ஹரின்னு சொல்றார். தோஹா ஹரிங்கிற துக்காமணின்னு சொல்லிக்கவே இல்லை. ஒரு அபங்கம் இருக்கு. தேவ புலாலா பாவாசி சாண்டோனியா வைகுண்டாசி. வைகுண்டத்தை உதறி தள்ளிட்டு வர்ற அளவுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்தது. அந்த மயக்கத்தை கொடுத்ததுங்கிற ஒரு அழகான அற்புதமான ஒரு அக்ஷரத்தை இந்த மொழியில் எங்களுக்கெல்லாம் தாரைவாத்து கொடுத்த அந்த ஏகா ஜனார்தனி தோஹா ஹரிங்கு. அவனே ஹரி. எப்படி ஹரியே ஹரிக்கு கொடுக்க முடியும்னா ஹரிக்கு கொடுக்கல, ஹரியே ஹரியினுடைய பாவத்தை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நிரூபணமாகிறது துகாராமுடைய காலத்தை. இதையெல்லாம் அனுபவித்தவள் அந்த பகினி அம்மாள். பகினி அம்மையார் சொல்லுவோம். பகினி பாயின பேரு. பாயின மரியாதை. அம்மா சோ அம்மா, தாயே தாயேன்னு பகினி. பகினி பாயினா மரியாதை. ஐயா அப்படின்னா ஆணுக்கு சொல்ற மாதிரி மகளிருக்கு அவளுடைய பாயின்னு சொன்னா மரியாதை. நாம கொடுக்கிற மரியாதை குறைவில்லாத கொடுக்கணுங்கிற ஒரு பொருள் அந்த பாஷையில அப்படி ஒரு அழகான வடிவமைப்பு பண்ணி கொடுத்திருக்காங்க. நாமதேவர் ஞானேஸ்வருடைய சஞ்சீவன சமாதிக்கு போனார். காரணம், விட்டலனுடைய ஆக்ஞை கேட்டார். இப்ப என்ன அவசரம் விட்டலா? உலகத்துக்கு எவ்வளவோ சொல்லுவதற்காக ஒரு பரம குருவாக அந்த வைகுண்ட வாசிகளுடைய அம்சமாக வந்திருக்காரே, ஒரு பெரிய படையாச்சியாவா நிவೃತ್ತಿ ஞானதேவ் சோபான் முக்தாயின்னு வந்திருக்காளே. அப்படி இருக்கும் பொழுது ஞானேஸ்வரே ரொம்ப குறுகிய காலத்திலே அவர் எதற்காக இப்படி ஒரு சமாதிக்கு குரல் கொடுக்கணும்னு சொன்னோடனே விட்டல் சொல்றார், அப்பா நாமதேவா, அவர் சாதாரண சமாதிக்கு போகலை, சஞ்சீவன சமாதின்னு சொல்லுவா. அவர் நினைத்த பிரகாரம் சமாதியிலிருந்து வரவும் முடியும், திரும்பி சமாதிக்குள் போகவும் முடியும். அவர் என்னெல்லாம் ஆசைப்படுகிறாரோ, அவருக்கு என்னெல்லாம் சங்கல்பம் இருக்கோ எல்லா சங்கல்பத்தையும் அந்த சஞ்சீவன சமாதியில இந்த ஆழந்திங்கிற க்ஷேத்திரம் பிரகடனமாற மாதிரி சாதுக்களுக்கும் சந்தர்களுக்கும் மாகேர்ங்கிற ஒரு பண்டரிபுரம் எப்படி மாகேரோ அதே மாதிரி இந்த ஆழந்தியும் ஒரு மாகேர். ஒருத்தருக்கு எப்படி ரெண்டு பிறந்தவங்க ரெண்டு இடத்துல வீடு வாங்கினா இருக்கும், நமக்கு அப்படித்தான் இருக்கும். அவர்களுக்கு அப்படி இல்லை. அங்க போனாலும் மாகேர், இங்க போனாலும் மாகேர். இங்க சந்தர்கள் எல்லாம் புடைசூழ மாகேர், அங்க போனா என்னன்னாக்க பண்டரி மாகேர், பகிண சந்திரபாகா, பந்து புண்டலீக். உன்னுடைய பாவம் தான் ஏக்நாத் மகாராஜ் சொல்றார், உன்னுடைய பாவத்தில் தான் இருக்கின்றது. ஞானேஸ்வர் மகாராஜ் நிறைய அபங்கம் பண்றதுக்கு வரலன்னு அடிக்கடி சத்சங்கத்துல சொல்லுவோம். காரணம், அதை தாண்டின விஷயம் பங்கமில்லாத சொல்லணும், அதனால அபங்கம் அதை சொல்லணும். நாம் அதை சிரவணம் பண்ணி ஸ்ரத்திச்சு அதை 4 பேருக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு குரு கிருப்பையை எவ்வளவு இருக்கோ அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கோம்.
ஞானேஸ்வர் அப்படி வரவில்லை. ஒரு ஆத்ம விசாரத்துக்காக பகவானுடைய அம்சமாக வந்த காரியத்தை முடித்துவிட்டு பூரண ஹரிபாட் அப்படிங்கிற ஒரு பாவத்தை, எதற்காக ஹரியினுடைய நாமத்தை சொல்லணும், அந்த நாமத்தை சொல்வதால நமக்கு என்ன சிரேஷ்டம், அது என்ன முக்கியமாக அந்த ஹரியை சொல்றது. எல்லா நாமமும் சிரேஷ்டம் தான், எந்த நாமத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவரே ஹரியாக வந்ததுனால ஹரியினுடைய நாமத்தை சொல்லும். காரணம், உன்னை ரட்சிப்பவன் ஹரிதான். பரமசிவனை அடுத்த நிலையில் வைக்கிறார், என்னால் பரம குருவாக இருக்கிறார் ஹரிக்கே. அதனால் சொல்றார், இவரை அடைவதற்கு நாமம் மட்டுமே போதும். நாமம் ஒன்றே, நாமே சுலப. அதனால நாமத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய திருவடியை நீ சீக்கிரமாக அடைய முடியும். அதற்கு உபாயம் சொல்கிறேன். கலியில் உனக்கு இதைவிட ஒரு பெரிய மார்க்கம் கிடைக்காது. இந்த நாமம்ங்கிற ஒரு யஜ்யத்தை நீ செய்ய அப்படின்னு பூர்ண ஹரிப்பாட்டுன்னு 28 அபங்கங்களை சொல்லி பலவேறு அர்த்தங்களை சொல்றாரு. பலவேறு அர்த்தங்களை சொல்லும் பொழுது நிறைய இடத்துல சொல்றார், சகுவேதி ஜான ஷாஹி சாஸ்திர காரண அட்ராஹி புராணி ஹரிசிகாத்தி. நீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்களோ, எதெல்லாம் பற்றி சனாதன தர்மத்தினுடைய ஆத்ம சாட்சா்கார விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோ, இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்க போனாலும் திரும்பி திரும்பி அங்கதான் வந்தாகணும் சொல்லியிருக்க. அதனால இருக்கு அபங்கம் ஒரு உந்துதல் கிடையாது. ஏன்னா வந்த நேரம் அவகாசத்திற்குள் அதற்குள் சந்தர்கள் படை மாவுலியை சுத்தி 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 நாம்தேவ் மகாராஜ் இருப்பார், சாவதாமாலி இருப்பார், கோரா கும்பா இருப்பார், இப்படி நிறைய சந்தர்கள் இருப்பார். அவர் காலத்துல இருந்து அனுபவித்தோம். சந்தர்களுடைய லீலைகளை அவர் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் மாவுலியுடன் அனுபவிச்சோம். அப்போ மாவுலி சொல்றார், உன்னுடைய இந்த ஜனனம் ஒரு வண்டு மாதிரி தான், உனக்கு நான் உணர்த்த ஆசைப்படுறேன். பிரமரம்னா வண்டு, ருணு அது பண்ணும்போது ஒரு சத்தம் பண்ணிட்டே போகும். நமக்கு பயம் வருத கொட்டிடு போன, அது புஷ்பத்தை நோக்கி போறது. புஷ்பத்துக்குள்ள தேன் இருக்கு, வேற ஒண்ணு. ருணு ஜுணு ரே பிரமரா, ருணு ஜுணு ரே பிரமரா, சாண்டி து ஆவாகுணு ரே பிரமரா, சாண்டி து ஆவா
ஏன் நோய் 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 என்னத்துக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கு? சத்தம் போடுறதுன்னா மொனகலுக்கு சமம். மொனகாத, நன்னா போடு, ஸ்பஷ்டமா சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அந்த தேன் இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஒரு நாளைக்கு உனக்கு கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு வண்டுக்கு கிடைக்கும், தேனீக்கு கிடைக்கும். நிறைய தேனை எடுப்பதற்கு நிறைய நிறைய சின்ன சின்ன ஜீவன்கள் இருக்கு. வண்டை ஏறதுனா அதுக்கு இதேதான் ஒய் 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 ஒய்னும். அங்க வண்டை எடுத்துட்டு நம்மளை போட்டுக்கணும். ஓடுறிய, இங்க போனா அது கிடைக்கும், அங்க போனா இது கிடைக்கும். இங்க வியாழக்கிழமை, அங்க வெள்ளிக்கிழமை, இங்க சனிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, எல்லா கிழமைகளும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன்னு மொய் மொய் மொயின்னு போயிட்டு வந்து என்ன பண்ண போறேன்? பாப்பரக்குமா தேவி ஒரு சாண்டித்து அவகுணரே பிரமரா, உன்னுடைய அவகுணத்தை விடுன்னு பண்ட சொல்றப்போ நமக்கு தான் சொல்றாரு. சாதுக்களை அன்போட தான் சொல்றாரு. அவர் எங்கேயுமே சொல்லல, சாதுவை பத்தி ஒண்ணுமே சொல்ல. சாண்டித்து அவகுணரே பிரமரானா வண்டுக்கு என்னத்துக்கு அவங்க ஞானேஸ்வரா சொல்லலாம் சொன்னா கேட்க போதா? மோகரா புலலான்னு ஒரு கீர்த்தன் சொல்ற. ரொம்ப அபங்கங்கள் சொல்பமான ஆழமான அபங்கள் ஜென்மாவுக்கு அனுபவிச்சுட்டே இருப்போம். இப்பவும் பெரிய சத்சங்க மேளம் நடந்தா மோகரா புலலா மோகரா புலலா மோகரா புலலா, அந்த புஷ்பத்துல இருக்கிற அந்த மோகர், அந்த வாசனை, அந்த அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தேனி, இப்படி இதையே போயிட்டு இருக்கே பர்மனன்ட் வாசனை. என்ன வாசனை? ஜென்மாந்தரிச்சா வாசனை கிடையாது. ஜென்மம் இல்லாத ஒரு வாசனை இருக்கு, நிரந்தர ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனையில போய் விழு. அந்த இடத்துல போய் சப்தமே வேணாம், ருணுஜுணுவே வேணாம், ஸ்பஷ்டமான சப்தம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரி ஹரி கேசவா முராரே பாண்டுரங்கா. சொல்லுகிறார் துகாராம் மகாராஜ் சொல்லி விட்டுறார். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரி ஹரி கேசவா முராரே பாண்டுரங்கா. இது ஒரு அபங்கம், அபங்கத்தினுடைய ஒரு பல்லவி. பல்லவி என்றால் ஏதாவது ரொம்ப சூட்சுமமான விஷயங்களை முதலில் முன்வைப்பார்கள். இது கவித்துவத்தினுடைய ஒரு செயல். இங்க என்ன இருக்கு? ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், நாராயணன், ஹரி, கேசவா, முராரே, பாண்டுரங்கா, 8 அக்ஷரமும் பகவான் நாமத்தை சொல்லியிருக்கார். அவ்வளவுதான். சொல்லுன்னு பின்னாடி சொல்ற கடைசியில எனக்கு அகண்டமாக பிரேமம் கொடுக்கணும் விட்டலா, கொடுப்பாய். எப்படி வரணும்னா எனக்கு இப்படி வந்துட்டே இருக்கணும், பாய திறந்தா நாம் வந்துட்டே இருக்கணும். கொடுத்தார், அகண்டமா தான் கொடுத்தார். ஒரு பிடி மேல போய் ஞானேஸ்வர் அவருக்கு பின்னவர் இல்லையா, ஒரு 300 வருஷம் 350 வருஷம் முன்னாடி இருந்தவர் சந்த் ஞானேஸ்வர். இந்த அவகுணம் ருணுஜுணுங்கிற இங்க அங்க இங்க அங்க தாவி தாவி பறந்து பறந்து போகுது. ஏனால் பகவான் அதற்கு அந்த சக்தி தான் கொடுத்திருக்கான். பறக்கணும். ஒரு செயல் திட்டம் இருக்கு. தன்னுடைய உணவை அந்த புஷ்பங்களில் இருந்து எடுக்க வேண்டும். அந்த தேன், அந்த தேனுக்காக இந்த வண்டு பறக்க வேண்டும். பறந்துட்டே இருக்கும். அந்த ரெக்கை இருக்கிற வரைக்கும் பறக்க முடியும். முன்னால அந்த ரெக்கையை அதை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும். அது கையில இல்ல. சில சமயம் இந்த ரெக்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, நல்லபடியா போக வேண்டிய அளவுக்கு போச்சுன்னா திரும்பி ஏதாவது வரலாமா இருக்கும், இல்ல வராது. நமக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் தெரியாது. அதை விடு அப்படிங்கிறார். அதனால சொல்ற பாட்டா சொல்ற ருணுஜுணு ரே பிரமரா சாண்டித்து அவகுணு ரே பிரமரா சௌபாகிய சுகந்தம் அரே பிரமரா சௌபாகிய சுகந்தருரே. பாப்பரக்குமாதேவி அவருடைய முத்திரை ஞானதேவ மழை நடத்தும் 40 மதுரே பிரமரா. இதை விட்டுடுறா. சஞ்சீவன சமாதிக்குள்ள போனார். அவருக்கு துளி கூட அவருடைய
அண்ணா நிவிருத்திநாத் சந்தோஷமா தான் அனுப்புறார். அவருக்கெல்லாம் ஒன்றும் தாக்கம் இல்லை. நாமதேவர் ஒருத்தர் தான் வருத்தப்படுறார், அவரை சமாதானம் பண்றார். நாமதேவா, ஞானேஸ்வர் நம்மளோட தான் இருக்க போற, நீ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போற. ஒரு கீர்த்தன் நாமதேவ கீர்த்தன கர பிரேம பஜ நாச்ச பாண்டுரங்கான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்த போற. நீ பிரகலாத அங்கத உத்தவனாக வந்தவன் இல்லையா, அவர்களெல்லாம் இந்த விசாரமா பண்ணினா இந்த எங்க போறார் ஸ்ரீஹரி, தன்னுடைய சஞ்சீவன சமாதிக்குள்ள போறார். உனக்கு எப்ப நீ நினைச்சிட்டாலும் ஆத்ம பிரத்யட்சம் ஆவார். உன்னோட பக்கத்துல இருக்கிறவங்கள சரீரமா இல்லாத சூட்சும பாவத்துல இருக்க போறார். இதுல என்ன இருக்கு, பகவான் இல்லைன்னா அந்த செயலை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவானா? உன்னை மெனக்கட்டு வேற கூட்டிட்டு வந்திருக்கான். வந்து அபங்கங்கள் எல்லாம் பாடினான். எல்லாரும் பாடுறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து ருக்மிணி பிராட்டியாரே எல்லாருக்கும் அந்த அறுசுவை உண்டி ஏற்பாடு பண்ணி அதை தானே சமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஏன்னா சந்தர்கள் அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நானே பரிமாற வேண்டும் சொல்லி போறது சரித்திரம் போறது. சந்த் நாமதேவருக்கு இது புரிகிற வரைக்கும் ஒரு சலனம் தான். அது கூட பொருந்துவதில்ல சாண்டித்துவ அவகுணரே பிரமா. நாமா நீ இப்படி நினைக்கலாமா? நீ யார்? நீ சாமானியதான். நீ ஒரு ஜாம்பவான் இல்லையா, நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு படையில வந்த ஒரு தளபதி இல்லையா, பிரகலாத அங்கத உத்தவ நாமதேவன் இல்லையா, இன்னும் பிரபாவம் எல்லாம் இருக்கு. இதற்கு என்ன விசாரம் வேண்டியிருக்கு? இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் எதுவே இல்லையே. ஒரு கோலாகலமான சந்தோஷமான நிகழ்ச்சி, சமாதிக்கு போன்ற சந்தோஷமான நிகழ்வுங்கிறார். காரணம் அவர் இச்சைப்பட்டு பகவான் அவருக்கு அருள் கொடுத்து ருக்மிணி பிராட்டியாரோட அவர்கள் ருக்மிணி சமேத விட்டலனாக வந்து சந்தர் புடைசூழ கோஷத்தோட நாமத்தோட, வேற ஒன்றும் இல்ல, சப்தம் பூரா நாமம், தாள வாத்தியங்கள். பண்டரி கஷேத்திரத்துக்கு எப்படி போவாளோ வார்க்கரி யாத்திரை, அப்படி வாங்குவ ஆழந்தி கஷேத்திரத்துக்கு மாவுலி ஞானேஸ்வர் தன்னுடைய சஞ்சீவன சமாதிக்குள்ள போறார். அமிர்த அனுபவத்துக்குள்ள போறார். எல்லாருக்கும் அமிர்த பாஷ்பத்தை திருப்பி எடுத்து கொடுக்க போறார். இந்த நிலையை உணருங்கள்னு ஒரு கட்டளை பிறப்பித்தான் தான். அவன் இச்சை பிரகாரம் நாமதேவர் புரிஞ்சு கொண்டதும் காலப்போக்கில் அபங்கங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா. தட்சணம் இந்த ஒரு அதிர்ச்சி அவருக்கு. காரணம், நாம் ஞானேஸ்வரர் விடுறதுக்கு வருவோம். அவர்கிட்ட இருந்த பெரிய அந்த பிரேம பாவம் அவரை ஒரு குழந்தை போல் ஆக்கிவிடுத்து நாமதேவ மகாராஜா. அவரே சொல்றார், எவ்வளவோ இன்னும் செய்யணும். எப்பொழுது பூரணத்துவம் ஞானேஸ்வர் கொடுத்துற சஞ்சீவன சமாதிக்குள்ள போன உடனே நாமதேவா பூரணத்தை அடைவார். உடனே சங்கல்பம் பூர்ணம் வந்துட்டு கேட்கிறார். உடனே सांग पंढरी राया काय करू यासी, सांग पंढरी राया काय करू यासी, सांग पंढरी राया काय करू यासी, कारूप ध्यानासी, कारूप ध्यानासी, नाये अमृता मुनी
பண்றீரையா சாங்குறே சாங்க பண்றீர என்ன உரிமையோட கேட்கிறார். எப்படி வந்தது சஞ்சீவன சமாதி போய் மாவுலி பகவான் ஞானேஸ்வரர் விட்டுட்டு வந்த உடனே எல்லாம் மாறியாச்சு. ஒரு உள்ளே ஒரு சங்கல்பம், நாமதேவா நடத்துவோம் சாம்ராஜ்யத்தை, எனக்கு போராதுங்கிறார். நயமாஜ சித்தி நாமாமணிங்கிறார் தன்னுடைய கீர்த்தன்ல. ஹரிதாச கர்ஜத்தி ஹரிநாமாச்சா கீர்த்தி நயமாஜ சித்திங்கிறார். அவருக்கு வராதுதான், நாமதேவருக்கு வராத கீர்த்தனமா? நாமதேவ கீர்த்தன கரி பிரேமபர நாச்ச பாண்டுரங்கா. சுவாமியால தன்னுடைய பீடத்துல நிற்க முடியாது. நமக்கு உபமானம் சொல்லிக் கொள்வதற்காக பகினியம்மையார் சொல்றா, நாமதேவ கிங்கரர் சொல்ற பாருங்க, நாமதேவ கிங்கரர் தேனே கேலே ஹா விஸ்தார. அந்த அக்ஷரங்கள் பகினிபாய் சொல்லணும்னா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவருக்கு அப்புறம் அவர் துகாராம் மகராஜனுடைய ஜோடியவர், அந்த காலத்தவர். நிறைய சொல்லியிருக்கா அந்த பகினிபாய். அவ்வளவு பகினிபாய் ரொம்ப ஆத்ம அனுபவத்தை ரசிக்கக்கூடிய ஒரு சந்தர். பகினி அம்மையார் ஒரு சந்த், ரொம்ப அபங்கம் அவ்வளவு நிறைய பண்ணல. துகாராம் மகராஜ் தான் கேட்கிறா, குருஜி நான் பண்ணலாமான்னு கேட்கிறா. குடும்பத்தோட சகஜமாக பழகும். அப்பேற்பட்டது அவருடைய வாழ்க்கையில வேற சமாச்சாரங்கள் நமக்கு முக்கியம் இல்லை. பட் முக்கியம் துகாராம் மகராஜே அவளுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அதனால சொல்றா துகாஜாலாசே கலச. அதாவது ஒரு கோவில் கட்டினான் பகினி அம்மையார், ஒரு கோவிலை கட்டினான். யாரு கட்டினான்னு கேட்டா அவ சொல்ற, நான் கட்டல, அதை பார்த்தா ஞானேஸ்வர் கட்டின்னு இருக்க. ஞானதேவ ரச்சிலா பாயம் அந்த பஜனைங்கிற கோவிலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டு எது வந்தாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை சிற்ப சாஸ்திரங்களை அடிப்படையாக வச்சும் ராஜாக்கள் கட்டின கோவில்கள் கூட ஏதோ ஏதாவது பல காரணங்களை நிமித்தமாக வச்சு ஏதாவது நடக்கலாம். மாவுலி ஞானேஸ்வர் போட்ட அந்த பஜனைங்கிற கோயில் அசைக்கவே முடியும். அவ சொல்ற சஞ்சீவன சமாதிக்குள்ள ஏன் போயிட்டார்னா அப்படி ஒரு கோவிலை முடிச்சாச்சு. கோவிலுடைய ஒரு கட்டடத்துக்கு ஆதாரமே அதனுடைய அஸ்திவாரம் தானே. அஸ்திவாரத்துல பலவிதமான விந்தைகள் இருக்கும்படி விந்தையெல்லாம் தாண்டின அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் காத்தால, நெருப்பால, ஜலத்தால எதாலையும் அழியாது. பொதுவா இந்த பூமியினுடைய இந்த பஞ்சபூதங்கள் மட்டும்தான் தாக்கத்தை கொடுக்க முடியும். நாம பலம் அந்த சராட்சரம் கூட நிறைஞ்சிருக்கு. அதற்கு ஒரு கோவிலை எழுப்பி அந்த அஸ்திவாரத்தை ஞானேஸ்வர் போட்டிருக்கார். தான் சஞ்சீவன சமாதியிலிருந்து பத்திரமா பார்த்துட்டு வேற இருக்கார். He is under constant vigil and watch. அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய அஸ்திவாரத்தை யார் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறார். யாருக்கிட்ட பொறுப்பை கொடுத்தார்? சின்ன குழந்தை மாதிரி லேசா விசாரப்பட்டாரே சந்த் நாம்தேவ் மகாராஜ். சந்த சிரோன்மணி அவர். சிரோன்மணிங்கிறது இப்போ உண்டு. இந்த ஹிந்தி பரீட்சையெல்லாம் எழுதுவாங்க. சிரோன்மணினா சிரோன்மணி பெரிய பட்டம், அது நிறைய பாண்டித்தோட இது கொடுப்பாங்க கிடைச்சி. அதுக்கப்புறம் சௌரியம் தான் பண்டிட். இந்த நாம சங்கீர்த்தத்தினுடைய பண்டிட் சந்த நாம்தேவ். அதனால சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ். உன்னுடைய கீர்த்தன் கேட்கணும்னு உட்காரும் பொழுது கீர்த்தனி பைசத்தான் நித்ரே நாகவிலே மனமாஜ குந்தலே விஷய சுகான. விஷய சுகத்துல போய் சிக்கிக்கிறதேன்றார். சிக்கெல்லாம் இல்ல, முடிஞ்ச உடனே போய் சிக்கும், உடனே சிக்கிடும். முடிஞ்சு எழுந்து காலில் செருப்ப மாட்டிண்டு வீடு நடையா வீட்டுக்கு போனோம். இந்த பலூன்ல லேசா ஒரு பின்ன குத்தின அவ்வளவுதான். அவளுக்கு கிடையாது, இந்த 4 பேர் கிடையாது. 4 பேரும் கிங்கரர்கள், ஜாம்பவான்.
மாவுலி ஞானேஸ்வராக இருக்கட்டும், நாமதேவராக இருக்கட்டும், ஏக்நாத் மகாராஜா இருக்கட்டும், துகாராமா இருக்கட்டும், என்னென்ன நடந்தது அவளுடைய அபங்க கற்பனை. இது கற்பனைக்குள்ள பிரேம பாவம் இருக்கு, ஆழ்ந்த உணர்வுகள் இருக்கு. அதனால அது பிரத்யக்ஷ மாதிரி நம்ம சாட்சாத் மாவுலி ஞானேஸ்வரர் ஸ்ரீஹரிக்கு நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணி அவனை எப்படி திருப்தி பண்ணுவோ அந்த திருப்தியை நீங்க கொடுக்க முடியும். ஞானேஸ்வரனுடைய அவருடைய திருக்கமலத்தில் நாம கொடுக்கிற சமர்ப்பணத்தினால அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நடக்கிற காரியமா ஸ்ரீஹரியை திருப்தி பண்ண முடியுமா? நாமத்தை சொல்லலாம், நாமத்தை கொண்டு தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பா, அவளுக்கு பலனை கொடுத்துருப்பா. பார்த்துக்கோ யார் யாரு என்ன பாவம், என்ன மீட்டர், என்னன்னு எல்லா மொத்த அலசல்களையும் பண்ணி give them the due credit. எஸ்கேப் ஆயிடுவார். கிரெடிட்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவார். அது தனமாகவோ தானியமாகவோ ஏதோ வந்துட்டு இருக்கும். தாழாத கீர்த்தியும் தவறா சொல்லுவா இல்லையா அபிராமி பட்ட சொல்ல எல்லாம் கிடைக்கும். கோணாத கோடும் ஒரு குறைவில்லாத நிதியமும் கபடு வாராத நட்பும் தளராத கீர்த்தியும் எல்லாம் அன்பான மனைவியும் அதெல்லாம் கூட இருக்கு. ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டு வர்றதில்ல, பகவான் கொடுத்து வர்றது. அப்ப எல்லாம் எனக்கு வேணும், இதை தவிர எனக்கு ஒண்ணு வேணும் எல்லா லிஸ்டையும் போட்டிருக்காரு. இல்ல அம்பாளை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் ஒண்ணுதானே. அத சொல்ற ஏகநாதர் என்ன பண்ணினார் அப்படிங்கறத விட ஏகநாதர் ஜனனம் எடுத்து சிறு பிராயத்திலேயே ஆத்ம விசாரம். நாமதேவருக்கு எடுத்த உடனேயே பூ தொடுத்து அலங்காரம் செய்து பகவானுக்கு அவருடைய போஷாக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சுவாமிக்கு நிவேத்தியம் சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு சாப்பாடு தானே, அதுக்கு பேர் போஷாக்குன்னு பேர். போஷாக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு கூட போஷாக்குன்னு என்ன இருக்கோ அன்போடு கலந்து அதை கொடுத்தா போஷாக்கு தான் வரும். ஒரே ஒரு பாக்கரும் ஒரே கொஞ்சோண்டு தால் வச்சாலும் அதுதான் சட்ரச பக்குவான விஸ்தாரியிலே டாக்கர் சோகாமேளா சொல்ற மாதிரி கொடுத்தாலும் அதே தான். அன்பு கலந்திருக்காதுல அங்கீகாரம் ஆயிடுது. சோகாமேளா சொல்றார் என்ன பண்ணா சட்ரச பக்குவான்னு விஸ்தாரிலே டாக்க ஜீவ் ஏக வாட்ட ஒரே வழிதாங்கிறார். அது ஒண்ணுதாங்கிறார். நீ என்ன பண்ண உன்னுடைய பஞ்ச எந்திரியங்களையும் அக்னியாக்கி தீபத்தை அவருக்கு ஏத்தணுங்கிறார். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கீர்த்தனை சொல்றதுக்கு ரொம்ப உற்சாகமா கூட இருக்கு. புலகாங்கிதம் அடையதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கு. சாத்தியமானு பார்க்கணும். விஸ்வாமித்திர ரிஷி பண்ணினார். அவருக்கு அந்த பராக்கிரம் இருந்தது, நடந்தது. பகவானுடைய ஆக்ஞை இருந்தது. நமக்கு ஆக்ஞை வர வர நமக்கு என்ன முடியுமோ நம்ம லவலேசம் செய்ய கடமைப்பட்டுப்போம். ஒரு அனுபவத்தை, இந்த அனுபவம் முக்கியம் இல்லையா, எனக்கு எதுவுமே வேண்டான்னு, உன்னை தவிர எதுவும் வேண்டாம்னு சொல்லியா துகாராம் மகாராஜ். வேற என்ன சொன்னார் துகாராம் மகாராஜ்? உன்னை தவிர எனக்கு ஒண்ணு வேண்டாம். எப்போ ஒண்ணு வேண்டாம்? எப்பவுமே வேண்டாம் உன்னை தவிர. தூக்கத்திலையும் நீ இருக்கணும், முழிச்சுட்டு இருந்தாலும் நீ இருக்கணும், எப்படி இருந்தாலும் நீ இருக்கணும். ஆணிக்க துஷார ஆணிக துஷார மஜனாஹியா மாதா ஆணிக துஷார மஜனாஹியா மாதா பாண்டுரங்க முழிச்சுட்டு இருக்கும் போது, தூங்கும் போது. இதுக்கு மேல குழந்தை கூட சொல்ல வேண்டாம். முழிச்சுட்டு இருக்கிறதுன்னு ஒரு காலம் இருக்கு, நித்ரைக்குன்னு போறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. ஜாக்ருதி ஸ்வப்னி என்ன வேணும்பா? பாண்டுரங்கம். அதை தவிர அப்படின்றார். அதை படிலே வளன இந்திரியாசகாளம் பாவத்தோ நிராளா நாயே தூஜே பாண்டுரங்க பாண்டுரங்க
सतते ध्यान ध्यान विटेवरी पांडुरंग पांडुरंग मानी पांडुरंग இந்த உணர்வுகள் கொடுத்ததால அந்த 4 பேரையும் இவர்கள் கிங்கரர்கள்னு சொல்லி தன்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறார் மகிழி. ஆனால் இவர்களெல்லாம் இப்படி ஏதுவாகிறதுக்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் சந்த சிரேஷ்ட ஞானேஸ்வர் மாவு. அதனால சொல்றாவ ஞானதேவர் அச்சிலா பாயி நாம தயாச்சா கிங்கர தேனே கேலே ஹா விஸ்தாரன்னா ஒரு பெரிய கோயிலை கட்டிட்டார். எங்கன்னா பிரம்மாண்டமான கோயில், ஆகாசம் வரைக்கும் போற மாதிரி ஒரு கோயிலை கட்டிட்டார். நாமத்துல கோவிலை கட்டிட்டார். எப்பவுமே ஒண்ணு கோவில்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும், துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியம். மூர்த்தி கோவில், அப்புறம் மூர்த்தி பிரதிஷ்டை. அந்த மூர்த்தி சிற்ப சாஸ்திரத்தோட ஒரு வல்லுனர் ஒருவர் இந்த சிற்பத்தை வடிப்பார். அதற்கு யார் உயிர் கொடுக்கிறார்கள்னா வேத கோஷத்தோடு சனாதன தர்மத்தினுடைய அந்த அங்கீகாரத்தோடு துவஜஸ்தம்பத்தின் வழியாக கொண்டு இந்த ஆகர்ஷணத்தை மூர்த்திக்கு கொடுத்தா நாம் வணங்கி அவரிடமிருந்து திரும்பி பெறுகிறோம். நாம் வணங்கும் போதே நம்முடைய சக்தியையும் எடுத்துக்கொள்ளப்பா, எனக்கு நல்ல சக்தியை கொடு, என் சக்தி நல்லதா இல்லை அதுல ஏதாவது கலப்படம் இருக்கா எனக்கு தெரியாதுன்னு தான் சாஷ்டாங்கமாக துவஜஸ்தம்பம் முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி எங்க நினைச்சாலும் பண்ணக்கூடாது. பண்ணினா தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு விருந்தினரா வந்தா வீட்டுக்கு போனா என்ன செய்யணும், ஒரு விருந்தினரை வீட்டுக்கு வரவழைத்தால் என்ன செய்யணும்ங்கிறது எப்படி ஒரு புரோட்டோகால்னு சொல்லுவோமோ, இறைவனிடத்திலும் சில நியமங்கள் இருக்கு. அவருடைய துவஜஸ்தம்பம் ஆகர்ஷண ஸ்தம்பத்துக்கு போய் வடக்கு நோக்கி நமஸ்காரம் போடவே போட்டுறா, ஏரோ மார்க்லாம் போட்டு ஒரு மனுஷன் மாதிரி ஒரு படத்தையே வரைஞ்சி நமஸ்காரம் செய்யவும்னு போட்டுலாம். சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. அது தெரியாத பாஷையோட வருவா வந்து இப்படிதான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. எப்பா இவ்வளவுக்கும் போட்டுருக்கான், அந்த கையை தூக்கி இந்த பக்கம் வடக்கு பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்றான். தவறு இல்லை, ஆமா இப்படிதான் பார்ப்பேன், அப்படித்தான். அப்போ கோவில்களுக்கு போகும்பொழுது நமக்கு சந்தேகம் தான், இந்த வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்யணும், வேற ஒண்ணும் இல்லை. அந்த கால் 10 இந்திரியங்கள், அது ஒரு இந்திரியம், எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து சிரஸ் ஆகாஷ ஸ்தலம் ஒன்று இருக்கு. அதுதான் நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமான அந்தரங்க பாஷ்யங்களுக்கெல்லாம் ஆதார சக்தி. இரண்டையும் சேர்க்கிறதை அவ்வளவையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுகிறது நமஸ்காரத்தினுடைய தத்துவார்த்தம். அந்த நமஸ்காரத்தை நாம் பண்ணும்பொழுது பூரணமாக நான் உனக்கு சரணாகதி ஆகிறேன். சரணாகதி தத்துவத்தினுடைய அர்த்தம் தான் நமஸ்காரம். கோவிலுக்கு முன்னாடி போகும்பொழுது அதை கூட செய்யாத எண்ணத்துக்கு கொண்டு வீட்டிலேயே பெரியவர்களுக்கு நமஸ்காரம். ஒவ்வொருவரும் ஸ்ரீஹரிக்கு சமம், சிவபெருமானுக்கு சமம், பெண்களாக இருந்தால் பராசக்திக்கு சமம், சாஷ்டாங்கமாக விழுன்னு சொல்லுவா இல்லையா? அப்படி விழுந்து நமஸ்கரித்து அந்த அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுந்து நம்மளுடைய ஆத்ம சக்தியை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்ம சக்தி வலிமையானதான் பிரம்மத்தை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாவது உண்டு. அந்த வாய்ப்பை இந்த ஜென்மாவில் நரனுக்கு மட்டும்தான் உண்டு. துர்லபமாக நரனுக்கு கிடைப்பதே அதிகம். அது நரனுக்கு துர்லபமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அதை நீ அடை அப்படின்னு சஞ்சீவன சமாதியிலும் சொல்லிட்டே இருக்க. அதற்காகத்தான் அங்கு போயிட்டே இருக்கான். ஆளந்தி க்ஷேத்திரத்துக்கு போகாத பண்டரி க்ஷேத்திரம் மட்டும் போக மாட்டான். மூர்த்தி அங்கேயும் இருக்காது, இருந்தாலும் இங்க போயிட்டு போகணும்னு சொல்லுவா. விஷயம் தெரிஞ்சவா எல்லாரும் சொல்லுவா, தெரியாதவங்க எப்படிதான் சொல்லுவா. பார்த்துக்கோ, நேரம் ஆளந்திக்கு போங்க, அங்கதான் உங்களுக்கு எல்லாம் சௌக்கியமா வண்டியெல்லாம் இறங்கும். நேரம் போங்கோ, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. மாவுலி தான் கட்டினார் அந்த கோவில் அஸ்திவாரத்தை. நாம்தேவ் மகாராஜ் அதை பிரம்மாண்ட கோவிலாக ஒரு ஆலயமாக ஆக்கினார். ஏகநாத மகாராஜ் துவஜஸ்தம்பமாக மாறினார், ஆகர்ஷண ஸ்தம்பமாக மாறினார். கடைசியில சொல்றா, துகா ஜாலாசே கலஸ் ஆணிக்க துசர மஜனாகி ஆத்தா, படிலே வளன இந்திரியா சகல
எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பி அதை தவிர வேண்டாம், அதை தவிர வேண்டாம், அதை தவிர வேண்டாம். ஆணிக்க துசர மஜனாகி ஆத்தா, ஹே துக்கா ஆணிக்க துசர மஜனாகி ஆத்தான்னா என்னப்பா உனக்கு வேணும்னா பாண்டுரங்க தியானி, பாண்டுரங்க மணி. பாண்டுரங்கனை தியானம் பண்ணணும், பாண்டுரங்கனை சதா சர்வகாலம் மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்கணும். ஆணிக்க துசர மஜனாகி ஆத்தா, இதை தவிர ஒண்ணு வேண்டாம். ஜாகிரதி ஸ்வப்னி படியிலே ஒளன இந்திரியா சக்கட எதுவும் வேண்டாம். துக்காமணி நேத்ரி கேலி உலகை கண்ணை திறந்தா எனக்கு பாண்டுரங்கன் தெரியணும். ஒருவேளை நான் நித்திரைக்காக கண்ணை மூடினா கூட எனக்கு சொப்பனமாக வந்து எனக்கு சாட்சி பூதமாக அனுகிரகம் சென்று என்னை ஒரு அடியவனாக காப்பாற்ற வேண்டும். ஏன்னா விழித்தவுடன் உன்னை பற்றி நினைவு வர வேண்டும்ங்கிற உணர்வை நீ கொடுத்து கொண்டே இருக்கணும். விட்டால 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 அந்த சந்தர்களுடைய பிரபாவம் இவ்வளவு இருக்கிறதுனால தான் சந்த கிருபா ஜாலிங்கிற ஒரு பல்லவியினுடைய அக்ஷரத்தை வைக்கிறாள் அந்த அம்மையார், மகிழி அம்மையார். காரணம் என்னன்னாக்க அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்குமானா வெண்ண மாதிரி இருக்குமா. இன் ஒயிட்னஸ் வில் மெல்ட். ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுக்கிறதே வேண்டாம், வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் பையில போட்டா மெல்ட் ஆரம்பிச்சோம். பார்த்தா தெரியும் அப்படியே லூஸ் ஆகும். அப்படி இருக்குமா. மிருது ஸ்வபாய நவநீத தைசே சஜ்ஜனாச்சே சித்த. சஜ்ஜனங்கள் ஞான் தேவ், நாம் தேவ், ஏக்னா, துகாராம், நிறைய சந்தர்கள் இருக்கா, நிறைய சத்புருஷர்கள் இருக்கா, யோகியர்கள் இருக்கா, சித்த புருஷர்கள் இருக்கா. எல்லாருக்கும் என்ன உணர்வுனா ஞானேஸ்வர் சொல்றார் தன்னுடைய ஹரிபாட்டுடைய எல்லாத்தையும் தாண்டிவா நல்ல மனிதனாக உருவாக. இறைவன் இருப்பதுன்றது நீ நானும் நீயும் சொல்லி யார் உணர்த்த வேண்டும். அந்த உணர்வுகளை தாண்டி பிறந்ததற்கு சாட்சியாக ஒரு சங்கல்பமாக நல்ல மனிதனாக வாழ்வேன், எல்லாரையும் சமதிருஷ்டியோட பார்ப்பேன் அப்படிங்கிற உணர்வு தான் உண்மையான ஞானம். அதுதான் மெய்ஞானம். அந்த ஞானத்தை எனக்கு கொடுன்னு இறைவனிட கேட்காமல் கேட்கொள்கிறோம். அப்படித்தான் சத்சங்க பாவத்தை அனுபவிக்கிறோம். அதை சொல்றார். தயா கரணே ஜே புத்ராசி தோச்சி சாது ஓழக்காவா தேசி ஜனம். பகவான் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் சாது போவா. சாது எங்கெல்லாம் போனா பகவான் இல்லையே நினைச்சுக்காதீங்க. ஞான கண்ணை திறந்து பாருங்க, ஊர கண்ணை ஷட்டரை போட்டு மூடுங்க. கேட்கணும். இந்த ஊன கண்களை மூடி ஞான கண்களை திறப்பான ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோ, பார்த்தா மாதிரி இருக்கு எனக்கு என்ன விட்டு அப்படி ஆடினா அதெல்லாம் சொல்லாதீங்க. அனாவசியமான சர்ச்சை வரும். மனசு சந்தோஷமா இருக்கும். யாரையோ காட்டுவான். சாப்பாடு இல்லாத போது சாப்பாடு ஒருத்தர் கொண்டு கொடுப்பார். வெட்டலாம் தான் யார் யார் கொடுப்பான். மெனக்கட்டு உங்களுக்காக சாப்பாடு கொடுக்கணுமா? தலையில எடுத்தான்னு மெனக்கட்டு போய் கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பாடை கொண்டு வந்து வீட்டில் அவளெல்லாம் தொந்தரவு பண்ணி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு டிரைவரை போட்டுட்டு துரத்தி கண்டுபிடிச்சு வந்தா சாப்பாடு யார் கொடுப்பான்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு ஒரு கருவியை உபயோகிப்பான். அந்த கருவி உனக்கு முக்கியம் இல்லை. அவனுடைய அருளை புரிந்து கொள்வதற்கு ஒரு தருணம், ஒரு சமிகை கொடுக்கிறான், அவ்வளவுதான். அதை சொல்ற அவர் கிடைச்சது நாம்தேவருக்கு. துக்காராம் மகாராஜு கிடைச்சது, ஏகநாத் மகாராஜு கிடைச்சது. ஜல சமாதி ஆனாருங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். நிறைய அவங்கங்கள் பண்ணுங்க ஏகநாத்துக்கு. அதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தை சத்சங்கத்தெல்லாம் பூர்த்தியம் பண்ணணும்னு மனசு சங்கல்பம் இருக்கு. எடுத்த உடனே 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம். ஏன்னா ஒரு அளவு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு சாதாரண திரையரங்குக்கு போனா கூட இத்தனை மணில இத்தனை மணிக்கு முடிஞ்சு அடுத்த இன்னொன்னு ஆரம்பிக்கும். இதேதான் நாம சென்ஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பிரகடனம் இருக்கு. அந்த நேரம் முக்கியம். தாசர் சொல்லிருக்கார், கட்காகேரி பழையகேரி தாஸ்வாஜே ஜனா ஆயுஷ்யாச்சா நாஷ்வோதே ராம் தாராமணா. ராம நாமத்தை சொல்லுப்பா. கடிகார முள்ளு சின்ன முள்ளு போற மாதிரி போயிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத மெல்லிசா ஒரு முள்ளு போயிட்டு இருக்கு. வெறும் வாசனையில போய் ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்றாரு. இந்த அனுபவங்களை சேர்த்து அந்த மகிழி அம்மையார் மகிழி மணே துவஜகுமாரீனா
Bye.
नल्ला मधुला रोगसरा पिवळा हे कंकण वासिंच सुमनाचा माळा जय देव जय देव जय देव जय देव जय शिव मल्हारी काली कुंचन असुरा सुप्रहारी जय देव जय देव साफल्या विजवल्या कौसल्या माता कन्या आनन्या भूमान्या सीता केशर वनसर कर भरतानि च भ्राता दशरथ तृणायक धन्य लोकिता जय देव जय देव जय देव जय देव जय रघुपति तिलका आरती ओ आळु त्रिभुवन नायका जय देव जय देव चंद्राने रुद्राने ओंकार वदने सैजळमळ भूमंडल सुतुल्य धरे कडाक्षिरे ब्रह्मांड साकेत भुवने सुरवर्णन निशाचर गगनाच्या पळवी जय देव जय देव जय देव जय देव जय श्री हनुमंता तुमचे प्रसादे नमितो कृपांता जय देव जय देव कालिंद रांगण वंदीन चरण डोळ्यान पाहिन रूप तुझे प्रेमे आलिंगन आनंदे पूजिन भावे ओवाळीन म्हणे नमा त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या तृणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव कायेन वाचा मनसेन्द्रियेण बुद्ध्यात्मना वा वर्तते स्वभावः करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे राम 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 हरे राम हरे कृष्ण 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 हरे राम हरे राम 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 हरे राम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे राम हरे कृष्ण 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 हरे श्री ज्ञानदेव तुकाराम पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव भारत माता की जय सनातन धर्म की जय सर्व संतांनो